This episode is brought to you by Netflix. New players, new games, new rules. Squid Game, The Challenge returns for a gripping second season. 456 contestants from all walks of life, competing in the ultimate test of strategy, alliances, and endurance. For a life-changing prize of $4.56 million. With stakes this high, why make friends when you can make millions? Watch Squid Game, The Challenge Season 2, only on Netflix November 4th. ராகவில் இது மர்ம தேசம். அந்த ஆத்மா வந்து பார்க்க இப்படிதான் இருக்கும். அதோட உருவம் அவன் அதோட உருவத்தை பார்த்தாக்கா ரொம்ப, ஆனா அது சாப்பிட்டு ரொம்ப அழகா இருக்குமா அம்மே அந்த பிள்ளை. ஆனா செத்ததுக்கு அப்புறமே ஐயோ பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்கும் கீதா. நான் ஜன்னல்ல பார்ப்பேன் அந்த பிள்ளையோட உருவத்தை, அவ்வளவு பயங்கரமா இருக்கும். எப்படி இருந்துச்சு? 2 கண்ணு இருக்காது, ஆனா கால்லாம் இருக்கானு அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஜன்னல் பாதி உடம்பத்தான் என்கிட்ட காட்டும். என்ன தெரியும் உங்களுக்கு? கண்ணு இருக்காது. அப்புறம் வந்து முடியெல்லாம் நல்லா அடைச்சு கருப்பு பொட்டு வச்சிருக்கோம், நல்லா மஞ்சள் பூசிருக்கோம். ஆனா வந்து கருப்பு பொட்டு வச்சிருக்கோம், நல்ல தலைச்சு நல்ல வாய் மத்ததெல்லாம் இருக்கும். எல்லாமே தெரியும், அதெல்லாம் இருக்கும். நான் நல்லா எப்படி இறந்து போனுச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? அது ஆளுங்க சாவடிச்சாங்களாண்டா. ஏன்? 2-3 உங்களை கட்டவாசல பேசிட்டாண்டாமா இங்கிலீஷ்ல. அதனால தான் வந்து இந்த புள்ளிய வந்து பழி வாங்கிக்கலாம்னு சொல்லி அவங்க வந்து பழி வாங்கிட்டு இருக்காங்க. எப்படி பண்ணாங்களா? அதுதான் எப்படி பண்ணாங்கன்னு சொன்னாக்கா, கம்பெனிக்கு வேலைக்கு போன உடனே ஒருத்தர்கிட்ட போயிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நீ போயிட்டு அந்த பிள்ளைகிட்ட, அந்த பிள்ளை பேர் வந்து ஜெகதாம்பாள். அப்ப அந்த ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, நீ போயிட்டு அந்த பிள்ளைய போயிட்டு எப்படியாச்சும் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துருக்கானுங்க. காசு கொடுத்தாலும் அவர் என்ன பண்ணிருக்காரு, 10 வெள்ளிக்காகடாமா, 10 வெள்ளிக்காக போயிட்டு கம்பெனியில போயிட்டு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஜெகதா அவங்க அம்மாவுக்கு வந்து மாரடைப்பு வந்துருச்சு, உங்க அம்மா வந்து விழுந்துட்டாங்க, மயக்கத்தை விழுந்து கிடக்குறாங்க, நீ சீக்கிரமா வாணி இருக்காரு. அந்த மாதிரி சொன்ன உடனேடா இவங்க என்ன பண்ணிருக்கு, அந்த பிள்ளை என்ன பண்ணிருக்கு, ஐயோ எங்க அம்மாவுக்கு மாரடைப்பு வந்துருச்சா சரின்னு சொல்லிட்டு குறுக்கு பாதையில ஓடியாந்துருக்கடாமா. சிவப்பாசையில குறுக்கு பாதையில ஓடியாந்துருக்கு. குறுக்கு பாதையில ஓடியாந்தோம்னா என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. அந்த பிள்ளைய பிடிச்சி சாவடிச்சுட்டு இருக்காங்க. இப்படிதான் இருந்தாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இது பழவாட்ட போவோம்லடா, பழவாட்ட போது பார்த்தாக்கா 18 நாள் ஆச்சுடாமா. அந்த பிள்ளை செத்து 18 நாள் ஆகி பிறகுதான் எங்களுக்கு தெரியும் இந்த பிள்ளைய சாவடிச்சிட்டாங்க, இந்த பிள்ளைய சாவடிச்சிருக்காங்கன்னு. அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அந்த பிள்ளை யாரு 18 நாளைக்கு பிறகு தாண்டா அம்மா தெரியும், பெத்தவங்களுக்கும் தெரியும். ஆனா பெத்தவங்க நினைச்சுக்கிட்டாங்க அந்த பிள்ளை யாரு கூட ஓடி போச்சு, எங்கேயோ ஓடிச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. அப்போதான் தாண்டா 18 நாளைக்கு ஆன பிறகுதான் வந்து நாங்க, ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு டீமர்னு போவோம்டா நாங்க பழவாட்ட. அப்ப அது மாதிரி 18 நாள் சொன்ன பிறகுதான் 18ஆம் நேரத்து போய் பார்த்தாக்கா அந்த பிள்ளை போடுற இந்த உள்குவார் ஒரு பக்கம் இருக்கு, அதோட பாவாடை ஒரு பக்கம் இருக்கு, பாடி ஒரு பக்கம் இருக்கு, இப்படி எல்லாத்தையும் சேர்த்து மாட்டி வச்சிருக்காங்க மரத்துல. கற்பழிச்சுட்டாங்களோ? அது தாண்டா தெரியலடாமா. அது தாண்டா அந்த பிள்ளை அங்கத்தோட வந்து எனக்குலாம் வந்து கத்திக்கிட்டு சொல்லும், இங்க பாருங்கக்கா நான் என்னக்கா செய்யறேன் பாருக்கா, என்ன கோட்டை அடிச்சுட்டு வராங்க பாருக்கா, வெட்டத்துக்கு வராங்கக்கா, கத்தி வச்சுட்டு வராங்கக்கா, என்ன காப்பாத்துக்கான்னு வந்து கத்துண்டாக்கிட்டா. ஆனா இப்படிதான் இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்படி ஆச்சுன்னு வேற யாராவது சொன்னாங்களா, இல்ல ஜெகதாம்பள்ளி சொன்னிச்சா? இல்லடா, அந்த புள்ளதான் ஒரு, நான் தான் சொன்னேன் அந்த பயன்கள் வந்து பிடிச்சிக்கிச்சுன்னு சொன்னேனே, அவரு மேல வந்து பிடிச்சி எல்லா கதையும் சொல்லிடுச்சு அந்த பிள்ளை. எல்லா கதையும் சொல்லிடுச்சு, என்ன வந்து இந்த மாதிரி சாவடிச்சு போட்டாங்க. அது வந்துடாமா அந்த தண்ணி வந்து சாவடிச்சு போட்டோம்னா அல்லூர் ஓரத்துல போட்டுருக்காங்கடாமா சாவடிச்சு அந்த பிள்ளைய. அப்ப அந்த பிள்ளைக்கு உயிர் போற டைம்ல வந்து தண்ணி குடிக்கணும், தண்ணி தாகமா, சரியான தண்ணி தாகமாண்டா. அப்ப தண்ணி இறங்கி குடிக்க போகும்போது தான் வந்து அந்த பிள்ளை வந்து செத்துட்டு இருக்குது. அதனாலதான் வந்து அந்த பிள்ளைக்கு தண்ணி குடிக்க முடியாம போச்சு. அதனாலதான் வந்து அந்த பையன் மேல பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அந்த பையன் வந்து அவ்வளவு தண்ணி குடிச்சிருக்காரு. எல்லா கதையும் சொல்லி வச்சிருக்காங்க அந்த பையன் மேல பிடிச்சி. அந்த பொண்ணை கொண்டது யாருன்னு சொன்னாங்களா? அந்த பையன் அதான் அது சொல்லிட்டு இருக்கிறா, 4 பேரும் அந்த பிள்ளைய சாவடிச்சு. போலீஸ் ஸ்டேஷன்லயும் எங்கேயாவது இந்த கதையை சொன்னாங்களா? போலீஸ் ஸ்டேஷன்ல அதெல்லாம் அந்த பிள்ளை சாவுக்கடா, போலீஸ் அஸ்காரவங்க எல்லாம் என்னென்ன பதவியில இருக்காங்க எல்லாரும் வந்துட்டாங்கடா இந்த பிள்ளை சாவுக்கு. அவ்வளோ ஜனம். ஆனா பணமெல்லாம் எதுவும் இல்லடா, பணங்கன்னா எதுவுமே இல்ல. அதெல்லாம் வந்து எல்லாம் எலும்பு ஆகி எல்லாம் பல்லு 2-3 எலும்பு கொண்டு தான் கிடைச்சிருக்குது. அது உருவம்லாம் எதுவுமே இல்ல. பாட்டுக்கு பிறகு பேச கொண்டாடு இருங்க. சரிதாம்மா. ராகவில் மர்ம தேசம்.